காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. Hi guys, welcome to my channel Crick Comical. So as we said, India versus West Indies match முடிஞ்சிருக்கு. So West Indies has been officially eliminated from the T20 World Cup and India has been qualified for the semi-finals. The Surya Kumar Yadav won the toss and elected to field first. ஏன் ஃபீல்டிங் எல்லாருக்குமே தெரியும். ஈடன் கார்டன்ஸில் லிட்டர் கணக்கில் தண்ணி கிரவுண்டில். தட் வாஸ் தி ஒன்லி திங் தட் செப்பரேட்டட் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ், போத் ஆன் ஸ்கில் செட் அண்ட் ஆல்சோ ட்ராப்பிங் கேச்சஸ் அண்ட் ஸ்லாப்பி ஃபீல்டிங்ஸ். இட்ஸ் டியூ இஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஷியேட் ஃபேக்டர் புட்டிங் தி இந்தியா அப் ஃப்ரண்ட் இன் தி செமிஃபைனல்ஸ். நல்லா பாருங்கள், எவ்ரி ஒன் டோல் தட் இட் வாஸ் அ சூப்பர் ஃபேபுலஸ் டெசிஷன். என்னடா ஃபேபுலஸ் டே, அவ்வளோ தண்ணிடா, பால் கையிலேயே நிற்கிறடா, அவ்வளோ தண்ணி. நீங்கள் பக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிடிச்சிட்டு வந்து குளிக்கலாங்க அந்த தண்ணியில், அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. ஸோ டியூ வாஸ் தி ஒன்லி டிஃப்ரெண்ட். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஹவ் பீன் த்ரூ பேட்டிங் ஃப்ரம் சூரிய குமார் யாதவ். They just send Shai Hope and Roston Chase. Roston Chase has been coming to open the batting for the first time in T20 cricket. It is a bit of experimental, but it worked so well. But starting of the time, Roston Chase was a bit nervous. ரொம்ப nervous-ஆ இருந்தாருங்க. He just defended 2 to 3 balls. And Roston Chase and Shai Hope-க்கு என்ன மாதிரியான பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, ஒரு போடா போடியான பார்ட்னர்ஷிப். லைக் போடா போடி ஜோடி மாதிரி இருந்தாங்க. டோட்டலி மிஸ் அண்டர்ஸ்டுட் அண்ட் தே வுட் ஹவ் பீன் ஆல்சோ பீன் ரன் அவுட். அண்ட் இந்தியாவோட ஸ்லாப்பி ஃபீல்டிங்னால தே போத் வேர் எஸ்கேப்ட் த்ரூ தட் ஃபேஸ் அண்ட் கேம் ஷிம்ரான் ஹெட்மாயர். மேன், இட் இஸ் ஹிட்டிங் த பால் அவுட் ஆஃப் த பார்க். கொல்கத்தா அந்த ஈடன்லேருந்து ஹவுராக்கு அடிச்சாருங்க பால். இட் வாஸ் அ புல்லட் ஃபயரிங் ஃப்ரம் ஹெட்மாயர் அண்ட் it just came and just took away a few of the shots and it just took the game far away. Then came Sherman Rutherford, Rowan Powell, Jason Holt. Everybody contributed a bit of runs with a good strike rate. So Arshdeep Singh, Jasprit Bumrah, Varun Chakravarti, இந்த 3 பேரை வச்சு நீங்கள் 200 கிட்ட நீங்கள் அடிக்கிறீங்கன்னா there is some power in you. Like there's no better bowling lineup in T20s than these 3s. இவங்க 3 பேரை நீங்கள் அடிக்கிறீங்களா, like you have been come all the way to Eden Gardens, man. West Indies batters, what do they eat? என்னடா சாப்பிடுவீங்க, என்னடா இப்படி அடிக்கிறீங்க பாலை? லைக் நிறைய டாட் வாங்கினாங்க. நான் கூட ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. லைக் தேவர் ஜெய்சனோடலாம் வந்தார், ஸ்டோக்கு போட்டுகிட்டே இருந்தார். லைக் ஹெட்மாயரும் 2-3 பால் நல்லா ஸ்டோக் வச்சார். அட்டி இன்னும் இந்த அடிக்கிறீங்க, இன்னும் தாண்டா சாப்பிடுவீங்க. லைக் எங்கேயோ போதுங்க பால்லாம் வந்து. லைக் அவங்க வந்து அந்த ஸ்ரீலங்காவில் விளையாடினாங்க. லைக் ஸ்ரீலங்காவில் அடித்து துபாய்க்கு அடித்தாங்க பால். லைக் லிட்ரலி தேவர் ஜஸ்ட் ஹிட்டிங் த பால் ஸோ ஹார்டு. லைக் எங்கேயோ போதுங்க பால். There was so much power into it. It was a hell of a knock from West Indies. Yes, bit of a sloppy fielding and catch stops helped West Indies. But even though you need to play those shots, right? You need to hit Bumrah, you need to hit Varun, you need to hit Arshdeep, even Pandya, even Akshar Patel. Everybody got hit. That was a hell of a batting from West Indies. Hats off to West Indies. In India bowling, அதான் சொல்லியாச்சு. இந்தியா பவுலிங் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, லைக் பும்ரா, வருண் took a bit of a wicket and Arshdeep went for few runs. எஸ் கூட காட்டன் விக்கெட். அஃப்கோர்ஸ் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா. ஸோ அபிஷேக் சர்மா என்ன ஃபீல்டிங் பார்க்குறீங்க நீங்கள்? லைக் டூ ஆஃப் அ சிட்டர் ஆஃப் அ கேட்ச் Abhishek Sharma dropped it today and a bit tough going for Abhishek Sharma. ஸோ லைக் ஃபார் த பாஸ்ட் 2 to 3 மேட்சஸ் அவர் வந்து பேட்டிங் பிடிக்க மறந்துட்டார், பாலிங் பிடிக்க மறந்துட்டாருங்க.
So it is a tough on him. Then came India, 196 target. There was a lot of criticism for India. கோலி இல்லாமல் நீங்கள் எப்படி இதை சேஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு. கோலி இல்லாமல் யூ never crossed 160. You never chased 160 in a World Cup match. We all thought, yes, it was the repeat of the 2016 semi-final with West Indies. ஆஹா, நம்ம காலியோன்னு நினச்சோம். Then came the man, Sanju Samson, 30 innings with Abhishek Sharma. As usual போகாமல் they took a bit of a time. Abhishek Sharma 2 ball ஆடினார். Then he's a bit of a low in confident. அடிக்க போகிறாரு, ஷார்ட் பிச் பால் தான் அது, பட் couldn't time it well. So then came இஷான் கிஷன் ஒரு புல்லட் ஃபயரிங் ஷாட் அடித்தார். தென் he also just on the edge of the battle பட்டு கோடா கிளம்பிச்சு. ஸோ ஐ தாட் என்னடா இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நீங்கள் இப்படி தான் ஆடணுமா? ஐ தாட் நம்ம இன்றைக்கி தோற்றுருவோம், நம்ம இன்றைக்கி தோக்குற மேட்ச்சை அதை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. Then came Sanju. Tilak played a blind rough innings இல்லை, ஒரு மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் இன்னிங்ஸ் ஆடினார், மொமெண்டமை ட்ராப் பண்ண விடாமல். தென் Hardik came. Then he just Pandya and Dubey did a bit of a finishing job. Then Sanju 97 he finished the innings. It was a well-deserved innings from Sanju Samson. Yes, India have officially been qualified for the semi-finals. They will face England at the Mumbai Wankhede. So என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. Hats off to West Indies. They played a tremendous cricket, shot to shot, sixes to sixes, four to fours, wickets to wicket, sloppy fielding to sloppy fielding, catch stops to catch stops. So they just matched in everything. It was a good show at the Eden Gardens. மேபி எங்கே அந்த டைமில் கொஞ்சம் க்ளோஸாக போகுதுன்னு நினச்சோம். ஓகே, இந்தியா நோஸ் தட் அந்த 15 ஓவர் மார்க் தாண்டோனே தெரிஞ்சிச்சு they are going to chase this. So with this we are coming to an end of our video. So next video will be on preview of India versus England semi-finals. அதில் என்னென்னலாம் பண்ண போகிறீங்கன்னு தெரியலப்பா. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் கொஞ்சம் பேட்டிங் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கப்பா. வருண் சக்கரவர்த்தி தளபதி படம் வேர்ல்டு கப் முடிஞ்சானே பார்க்கலாம். கொஞ்சம் நெட்ஸில் கொஞ்சம் வேரியேஷன்லாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கூடுங்கப்பா. கடைசி 2-3 மேட்ச் ஒன்று அடிக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கப்பா. பாய், see you then. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வில் ஹெல்ப் அஸ் டு டூ மோர் திங்ஸ் ஃபார் யூ ஆன் திஸ் சேனல். ஸோ இன்னும் வேர்ல்ட் கப்புக்கு 2 மேட்ச் இருக்குது பாசிபிளி ஃபார் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் வில் பி கவரிங் IPL. ஸோ see you then. Bye.